பிசிஓஸ் வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலி ஏற்படுத்தாது, இடுப்பு வலி ஏற்படுத்தாது. கருப்பையில ஏதாவது ஒரு பிரச்சனை, கருப்பையில கட்டி இல்ல எண்டோமெட்ரியல் திக்னஸ், எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி கருப்பையில பிரச்சனை இருந்தா ஏற்படுத்தும். ஆனா யங் கேர்ள்ஸ்க்கு கருப்பையில பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ ஒரு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு பீரியட் டைம்னா எத்தனை நாள் மேம் இருக்கும்? மேக்ஸிமம் 3 to 5 days நார்மல். 3 to 5 days வந்து நார்மல். ஆனா பட் எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸும் நான் கேள்விப்பட்டதுல வந்து 1.5 week எல்லாம் சொல்றாங்க ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. சோ அது எதனால ஆகுது? அதுதான் அந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன். அந்த பொண்ணு வந்து மாசம் கரெக்டா மென்சஸ் போக மாட்டா, 3 மாசம் 4 மாசம் போவா, இல்லைன்னா மாத்திரை கொடுத்து வித்ட்ராயல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 3 மாசம் 4 மாசம் 2.5 மாசம் போலனா கூட ப்ளீடிங் ஹெவியா போகும்பா. அதை வந்து அன்அப்போஸ்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸசிவ் ஈஸ்ட்ரஜன்னால ப்ரொஜெஸ்ட்ரோன் டெஃபிஷியன்ஸால ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். ஊசி போட்டு தூரத்தை நிறுத்துவாங்க, மாத்திரை சாப்பிட்டு ப்ளீடிங்கை நிறுத்துவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க தான் பயங்கரமா இரிட்டேட் ஆவாங்க. அப்ப இந்த மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் போறது வயிறு வலியோட சேர்ந்து வருது பார்த்தீங்களாப்பா. அதுக்கு நோய் ஒரு காரணம், சிம்பிளா நான் தண்ணியே குடிக்க மாட்டேன்ற அது ஒரு காரணம்.